லகர லகர வேறுபாடுகள், நகர நகர வேறுபாடுகள், ரகர ரகர வேறுபாடுகள் குறித்து எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தாலே போதும், என்ன கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து வந்து கேட்டாலும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த மயங்கோலி எழுத்துக்கள் இந்த 8யுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயங்கோலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நா நா நா, லா லா லா, ரா ரா ரா, இந்த 8 எழுத்துக்களையுமே என்ன சொல்லியிருக்காங்க மயங்கோலி எழுத்துக்கள் அப்படி. அப்போ மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. ஏன் இதை மயங்கோலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள். அதாவது இப்போ நான் சொன்னோம்னா நம்ம 3 சுழினாவா 2 சுழினாவா இல்ல பந்துக்கு வரனாவா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதுதான் உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே, கொஞ்சம் மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். அந்த சவுண்டு நம்ம சொல்ற நான் வந்து கொஞ்ச அளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது 6th புக்ல இருக்கு. எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனம் மனம். இந்த இங்க 3 சொல்லினா இங்க 2 சொல்லினா. இந்த 3 சொல்லினா எந்த மனம் குறிக்குதுன்னா ஸ்மெல் இருக்குல்ல அந்த அந்த மீனிங்கை குறிக்குது. அதே இந்த 2 சொல்லினா வந்து மனசு அந்த மாதிரி குறிக்குது. சரியா? இப்ப மேல உள்ள 2 சொற்களை கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏற்றத்தாழ்வு எப்படி போலதான் இருக்கு, ஒன்று போலவே இருக்கின்றன. ஆனா 2க்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்கு? பொருள் வேறுபாடு இருக்கு. அதை நம்ம பார்த்தோம்ல. அந்த மனம்னா என்ன? ஸ்மெல், வாசனையை குறிக்குது. இந்த மனம்னா நம்ம மனசை குறிக்குது. அப்போ 2ம் ஏற்றத்தாழ்வு சொல்லும் போது ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுக்கிடையே எப்படி இருக்குமா? பொருள் வேறுபாடு இருக்கும். இதைத்தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மயங்கொலிகள் எத்தனை? மொத்தம் 8 லெட்டர் இருக்கு. அதை இப்போ என்னென்ன எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நான் எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3 சுழினா. இப்போ இந்த 3 நாவையுமே நம்ம எப்படி உச்சரிக்கணும், எப்படி இது பண்ணா அந்த 3 நாவுமே பிறக்குது அப்படின்றத பார்க்க போறோம். 3க்குமே காமனா என்ன கொடுத்துருக்காங்க? நாவின் நுனி மேல்வாய். 3லையுமே இருக்கா? நாவின் நுனி மேல்வாய், நாவின் நுனி மேல்வாய்ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு 3 நாக்குமே காமன் என்ன இருக்கு? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகர 3 சொல்லினா பிறக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாக்கோட நுடி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறதுனால 3 சுழினா பிறக்குது, நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2 சுழினானா நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நடுப்பகுதி முன்பகுதி. இங்க 2 சுழினா தானே, ஸோ முன்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடுறதுனால நகரம் பிறக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால நகரம். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்து பட்டுச்சுன்னா பல்லோட அடிப்பகுதியில் ரத்தம் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாக்குமே பொதுவா என்ன இருக்கு? நாக்கோட நுனி மேல்வாய்ன்றது காமனா இருக்கு. 3 சுழினானா நடுப்பகுதி, 2 சுழினானா முன்பகுதி. இந்த என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்துக்கு வர்ற நானா பந்து பல்லுல பட்டுச்சுன்னா அடிப்பகுதியில பட்டுச்சுன்னா ரத்தம் வரும். அப்ப பந்து பல்லின் அடிப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க கலர் யூஸ் பண்ணி உங்க நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து இணை எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. இணை எழுத்துக்கள் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம். இத்து இட்டு இன்னு. இட்டுக்கு இணை எழுத்துக்கள் என்ன? இன்னு. இத்துக்கு இணை எழுத்து இந்து, இருக்கு இணை எழுத்து இன்னு. இதை முழுசா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அதாவது இட்டுக்கு அப்புறம் இன்னு வர்றதுனால அதை சேர்த்து சொல்றாங்க தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், நகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்க ரான் மாத்திக்கோங்க, மாத்தி இருக்கு. ஸோ ரன்னகரம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி. நகரம் வர வேண்டிய இடத்தில், அதாவது 3 சுழி நா வர வேண்டிய இடத்துல 2 சுழி நா வந்துச்சுன்னா எப்படிலாம் பொருள் வேறுபடும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வானம், இங்க என்ன இருக்கு? 3 சுழி நா. இந்த 3 சுழி நாவோட வானம் என்ன பொருள் கொடுக்குதுன்னா வெடின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2 சுழி நா வானம் வந்து ஆகாயம். இந்த வானம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப 2 சுழி நாவோட பொருள் என்ன? ஆகாயம். 3 சுழி நா வந்துச்சுன்னா அதோட பொருள் வெடி.
அதே மாதிரி பனி பனி அப்படின்னா 3 சுழி நா வந்துச்சு அப்படின்னா அது பேர் அதோட பொருள் வேலை. அதே 2 சுழி நா வந்துச்சுன்னா அதோட பனியோட வேலை குளிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. பொருள் கேட்பாங்க. அடுத்து பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு. டா என்னும் எழுத்துக்கு நம்ம பார்த்தோம்ல, இட்டோட இணை எழுத்துக்கள் என்ன இன்னு. அப்ப டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இன்னு வர்ற லெட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கண்டம், வண்டி, நண்டு. இது அல்லாததுன்னு கூட எதுன்னு கேட்கலாம். ஸோ பாக்ஸை ரொம்ப மெயினா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். ரா அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் இன் வரும்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மன்றம், நன்றி, ராராரி வரிசை தானே, கன்று, இது 3ம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, எடுத்துக்காட்டு அந்த 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நா 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 அப்படின்ற வார்த்தைக்குரியதை பார்த்துட்டோம். அடுத்து லா 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 அப்படின்றதுக்குள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்க்க போறோம். அதே மாதிரி லா ஃபர்ஸ்ட். இந்த லாக்கு உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவோம்? லட்டுக்கு வர லா, பள்ளிக்கு வர லா, சிறப்பு லா, இப்படிதான் வேறுபடுத்தி சொல்லுவோம். இது எப்படி இங்க சொல்றாங்க அப்படின்னா நாவின் நானா என்னன்னா நாவோட இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். அப்ப நாக்கோட 2 பக்கம் தடிச்சு மேல் பல்லோட அடியை தொடுறதுனால என்ன பிறக்குது? லகரம் பிறக்குது. இது வா போலயே இருக்கிறதுனால வகர லகரம் சொல்லியிருக்காங்க. லா வந்து இந்த லா வந்து வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லா வந்து மேற்பல்லோட அடியை தொடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளிக்கு வரலாம், அதேதான். நாவோட 2 பக்கங்கள் தடிச்சு மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுது. அது மேல் பல்லோட அடியை தொடுது. இது மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறதுனால இது லகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் சொல்றாங்க. இதை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. அதனாலதான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது. இது நான் இருப்பதால், நான் போலவே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழுக்குரிய சிறப்பு லா, நம்ம அப்படிதானே சொல்லுவோம் இந்த லாவை, அதான் சொல்றோம். நாவின் நுனி, அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பக்கமும் தடித்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நாவின் நுனி மேல் நோக்கி, இந்த மாதிரி சின்ன சின்னதுல ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க கொஸ்டின்ல. அப்ப நம்ம அங்க எக்ஸாம் நல்லா குழம்பிடும். அதனால டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதோ இல்ல படிக்கும் போதோ எழுதும் போதோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி எழுதிக்கோங்க. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். இந்த லா தமிழுக்கே சிறப்பானது. நம்ம சொல்லுவோம்ல தமிழ் சிறப்பு லா அப்படின்னு. எனவே இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு அழைக்கிறோம். இது மா போலவே இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்லி கூறுறது வந்து இலக்கண மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஐயுமே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லட்டுக்கு வரலா, லாவோட இரு பக்கங்கள் தடித்து மேற்பல்லோட அடியை தொடுறதுனால லகரம் பிறக்குது. இது வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளிக்கு வரனா அதேதான். நாவோட 2 பக்கங்கள் தடிச்சு மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறதுனால இது லகரம் தோன்றுது. இது பொது லகரம்னு சொல்றாங்க. இது நான் போரே இருக்கிறதுனால நகர லகரம்னு சொல்றாங்க. அடுத்து தமிழுக்குரிய லா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வர்றதுனால லகரம் தோன்றுது. லகரமும் லகரமும் ஒரே இடத்துல ஒலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது தமிழுக்கு சிறப்பு. இந்த லா வந்து தமிழுக்கு சிறப்பானது. அதனால இத சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா போல இருக்கிறதுனால இது மகர லகரம் அப்படின்னு கூறுறது இலக்கண மரபுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பொருள் வேறுபாடு பார்க்க போறோம். விலை, இந்த லை, அதாவது லட்டுக்கு வர லைனா விலைனா பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல். இந்த மீனிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நாளைக்கு வீடியோவை போடுறோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியான கொஸ்டினை கூட தப்பாயிட்டு வர்றதுக்கான காரணம் நம்ம பயிற்சி எடுக்காததுக்கான மட்டும்தான். அடுத்து விலை அப்படின்னா விரும்பு. இதோட பொருள்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த விலை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு, விலை ஒண்ணுதான் உண்டாக்குதல், விலை வந்தா விரும்பு. அடுத்து இலை, செடியின் இலை. இந்த இலை லை வந்துச்சுன்னா செடியின் இலை. இந்த இலை வந்துச்சுன்னா மெலிந்து போதல். இந்த இலை வந்துச்சுன்னா நூலோட இலை. அடுத்து ரா ரா எழுத்துக்கள் பார்க்க போறோம்.
இந்த ரா என்னன்னா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இதனை இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராவை பார்த்தீங்கன்னா நாவோட நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதி உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு ரெண்டுக்குள்ள பொருள் வேறுபாடு பார்க்க போறோம். ஏரி அப்படின்னா நீர்நிலை தெரியும். இந்த ஏரி இந்த ரீ வந்துச்சுன்னா மேல ஏரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூரை இந்த ரை வந்துச்சுன்னா வீட்டின் கூரையை சொல்லுது. இந்த கூரை இந்த இது வந்துச்சுன்னா புடவை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6th புக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. சிரம் என்பது டேஷ் தலை. சிரம் என்பது தலையை குறிக்குது. இலைக்கு வேறு பெயர் இந்தழை தலை. வண்டி இழுப்பது காளை மாடு, அதுதானே காளமாடு சொல்லுவோம்ல, அதான் இந்தலை வரும். கடலுக்கு வேறு பெயர் பறவை. வானில் பறவை வானில் பறந்தது, இந்த ரா வரும். கதவை மெல்ல திறந்தான். பூ டேஷ் வீசும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனம், இந்த மனம்னா ஸ்மெல், இதெல்லாம் மனசை குறிக்கும் மனம். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும் கண், 3 சுழியின். குழந்தைகள் டேஷ் விளையாடினார்கள் பந்து. அடுத்து வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் கோலம். இந்த கோலம்னா மேக்ஸ்ல அந்த கோல வடிவம் சொல்லுவோம்ல அது. அடுத்து தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுல என்ன தவறு அப்படின்னா என், இங்க 3 சுழின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. என்னன்றது 2 சுழின்னு தவறு. வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், ஸ்மெல்லுக்கு 3 சுழி நான் பார்த்துட்டே இருக்கோம்ல, ஸோ 3 சுழி வரும். மனம் வீசின. அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றன. இதுல என்ன மிஸ்டேக்னா தேர் திருவிழாக்கு இந்த லா வரணும், தமிழுக்குரிய சிறப்பு லா திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் பழத்துக்கு எந்த லா வரும், தமிழுக்குரிய லா. உடலுக்கு மிகவும் நல்லது இந்த லா வராது, லட்டுக்கு வர லா வரும். ஓகேவா. அடுத்து கீழ்காணும் தொடர்களில் கோடிட்ட இட உரிய மயங்கொலி சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்று டேஷ் பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு டேஷ் செய்வது கடினம் என கண்ணன் கூறினான். இங்க 2 பனி கொடுத்துருக்காங்க. இந்த பனிப்பொழிவை குறிக்குது. அப்போ இன்று பனிப்பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு பனி, இந்த பனிக்கு என்னது பொருள், வேலை. வேலை செய்யறது கடினம் அப்படின்னு கண்ணன் கூறியிருக்கான். செகண்ட் கேள்வி, வேள்விழி கோட விடுமுறையை டேஷ் உடன் டேஷ் விரும்பினான். இங்க 3 களி இருக்கு, 3 லீலையுமே களி இருக்கு. வேள்விழி கோடை விடுமுறையை களி, இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சின்னு பொருள், கழிக்க விரும்பினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது கேள்வி, டேஷ் சுழன்று வீசியதனால் டேஷ் தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து டேஷால் துடித்தான் அப்படின்னு. வழி, இந்த வழினா காற்றை குறிக்கும். அப்ப காற்று சுழன்று வீசியதனால் வழி தவறிய, வழினா பாதை, தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து வழியால் துடித்தான். இந்த லீ வரும், இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க, வழியால் துடித்தான். அடுத்து 4வது கேள்வி, யாரோ தன்னை டேஷுக்கு குரல் கேட்ட முருகன் கண் டேஷ் பார்த்தான். யாரோ தன்னை விழிக்கும் குரல் கேட்டு, விழினா இந்த விழி அப்படின்றது கேட்கிற ஒரு வார்த்தை. கேட்கும் குரல் கேட்ட முருகன் கண் விழித்து பார்த்தான். விழிச்சுனா முழிச்சு பார்க்கறது, இந்த விழி அப்படின்றது முழிச்சு பார்க்கிற பொருளை கொடுக்குது. அடுத்த கேள்வி, டேஷில் நீர் நிரம்பியதனை காண விரும்பிய எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது டேஷ். ஏரி, ஏரியில தான் நீர் நிரம்பி இருக்கும். இந்த ரீ வந்தா ஏரியை குறிக்குது, இது ஏறினான் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்த கேள்வி, பறந்தப்பட்ட டேஷின் மீது டேஷ் பறந்து சென்றது. பறந்தப்பட்ட பறவை, இந்த ரா வரும். கடல் பறந்து காணப்படுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. இந்த பறவை, பறவைனா இந்த ரா வந்து பறவையை குறிக்குது. அடுத்த கேள்வி, டேஷ் பொய்ததனால் மனம் வருந்திய மக்கள் இடம் டேஷ் சென்றனர். மாறி, மாறினா மழை, மழை இல்லாதனால மனம் வருந்திய மக்கள் இடம் மாறி வேற இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாறினா சேஞ்ச் ஆகுறத சொல்றாங்க. இந்த மாறின்றது மழையை குறிக்குது. அடுத்து 8வது கேள்வி, டேஷின் ஒரு பகுதி மட்டுமே டேஷ் பெய்தது. மழை, மழைனா மவுண்டைன், மலையின் ஒரு பகுதி மட்டுமே மழை பெய்தது. அடுத்து 9வது கேள்வி,
ஆடையில் டேஷ் இருப்பதனை கண்ட முகிலன் அதை நீக்குவதற்காக அருகில் இருந்த ஆற்ற டேஷுக்கு சென்றான். கரை, கரை இருந்ததை பார்த்த முகிலன் அருகில் இருக்கிற ஆற்றங்கரைக்கு சென்றான் வருது. ஓகேவா? அடுத்து 10வது, வயலில் டேஷ் சோள கதிர்களை டேஷ் விற்க வளவன் முடிவெடுத்தான். வயலில் விளைச்சலுக்கு இந்தலை வரும். சோள கதிர்களை விளைனா விலைக்கு விற்க வளவன் முடிவெடுத்தான். அடுத்து பொருள் மயக்கம் தரும் சொற்கள் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள அவற்றின் பொருள் அறிந்து கீழ்காணும் தொடர்களை நிரப்புக. உன் வீட்டில் டேஷ் அறைகள் உள்ளன. எத்தனைனா கவுண்டிங். அப்போ 1 2 3 சொல்லுவோம். அப்போ கவுண்டிங்ல சொன்னா இந்த நை 2 சுழி நை வரணும். கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் டேஷ் மகிழ்ச்சி, எத்துணை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஷ் ஹின்ற நாய் கடிக்காது. குறை. அப்போ குறைக்கு இந்த அறை வரும். தென்னை மரத்தில் தேங்காய்கள் டேஷ் ஆக தொங்குகின்றன. கொலையா தொங்குதுன்னு சொல்லியிருக்கலாம். குலை. ஓகேவா? அடுத்து நாள்தோறும் விடியற்காலை எழுவது என் வழக்கம். ஒரு விஷயத்த கண்டினியூவா செய்யறோம், அது வழக்கம். நான் எப்பவுமே இப்படிதான் எழுதுவேன் அப்படின்னு. விளையாட்டு வீரர் சச்சின் இடக்கை டேஷ் உடையவர். பழக்கம். இடக்கை பழக்கம். அவரோட கேரக்டர் பழக்கம் உடையவர். இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் டேஷ் கலந்து கொள்ள வேண்டும் தவிராமல். பூம்புகார் டேஷ் ஒரு காலத்தில் சிறந்த கடற்கரை நகரமாக இருந்தது. பட்டினம். இந்த பட்டணம் வந்துச்சு அப்படின்னா இது சிட்டியை குறிக்கிறது. அடுத்து 11th ஓல்டு புக்ல லாக்கான வேறுபாடுகள் பார்க்க போறோம். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அழகு, இந்த லா வந்துச்சுன்னா பறவையின் மூக்க குறிக்குது. இந்த அழகு வந்துச்சுன்னா பெண் மயிலை குறிக்கிறாங்க. அழகு இந்த லா வந்துச்சுன்னா இதுக்கு 3 பொருள் இருக்கு. கவின், வனப்பு, எழில் அப்படின்னு 3 பொருளை குறிக்குது. நல்லா கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ரீகால் பண்ணிட்டே இருங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுனால எக்ஸாம் டைம்ல ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த அழகு அப்படின்றது பறவையின் மூக்கு, அழகுன்றது பெண்மயில், அழகுன்றது கவின், வனப்பு எழில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலை இந்த அலை வந்துச்சுன்னா கடல் அலை. இந்த அலை வந்துச்சுன்னா அலை அப்படின்றது புற்ற குறிக்குது. அலை அப்படின்றது கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அலை அப்படின்னா கடல் அலை, அலைன்றது புற்று, அழைப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அலை வந்துச்சுன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இலை, மரம், செடி, கொடிகளின் இலையை குறிக்குது. இலை அப்படின்னா உடல் இலைத்தலை சொல்றாங்க. இந்த இலை அப்படின்னா நூல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. இலை அப்படின்னா மரம், செடி, கொடிகளோட இலையை சொல்றாங்க. இந்த இலை வந்துச்சுன்னா உடல் இலைத்தல், இந்த இலை வந்துச்சுன்னா நூலை சொல்றாங்க. அடுத்து கலை, கவின் கலைகள். இந்த இலை வந்துச்சுன்னா கவின் கலைகள். இந்த கலை வந்துச்சுன்னா நீக்கு பயிர்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மீனிங் இருக்கு. நீக்குன்னு ஒரு பொருள் இருக்கு, பயிர்களை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்து இந்த கலை அப்படின்னா மூங்கில குறிக்குது. இந்த கலை அப்படின்றது மூங்கில குறிக்குது. அப்போ கலை அப்படின்னா கவின் கலைகள், இந்த கலை வந்துச்சுன்னா நீக்கு பயிர்களின் 2 பொருள் குறிக்குது. இந்த கலை வந்துச்சுன்னா மூங்கில குறிக்குது. அடுத்து தலை அப்படின்றது ஒரு உறுப்பு. இந்த தலை அப்படின்றது விலங்கு குறிக்குது. வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்த தலைன்றது விலங்கு குறிக்குது. இந்த தலை அப்படின்றது தலைத்தலை குறிக்குது. தலை அப்படின்னா ஒரு உறுப்பு, தலை அப்படின்றது விலங்கு, தலை அப்படின்றது தலைத்தல். அடுத்து வலிமை, வலித்தல். ஸோ பார்த்துக்கோங்க, 2 பொருள். வலி அப்படின்னா வலிமை, வலித்தல். இந்த வலி அப்படின்றது நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம், காற்றை குறிக்குது. இந்த வழி பாதையை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 12th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 155ல அதே லா வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. இது 11th ஓல்டு புக் பார்த்தோம். இப்போ 12th. அலை அப்படின்னா கடல் அலைன்னு மேலே கொடுத்துருந்தோமா, எக்ஸ்ட்ரானா அலைந்து திரிதல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. அலைன்றது கடல் அலையும் குறிக்குது, இன்னொன்று அலைந்து திரிதல் அப்படின்ற பொருளையும் குறிக்குது. அடுத்து இந்த அலைனா கூப்பிடு, ஏற்கனவே மேலே பார்த்தோம். இந்த அலை அப்படின்றது தயிர், பிசை அப்படின்ற வேற பொருளையும் குறிக்குது. தயிர், பிசை அப்படின்ற வேற பொருளையும் குறிக்குது. இங்க என்னக்குன்னா புற்று. அப்போ இதோட சேர்த்துக்கோங்க, புற்று, தயிர், பிசை அப்படின்னு சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இலை, ஏற்கனவே மேல பார்த்தோம். மரம், செடி, கொடிகளின் இலை சேம் தான்.
இந்த இலைன்னு பார்க்கும்போது நூலோட இலை மட்டும்தான் பார்த்தோம். இங்க இன்னொரு பொருள் இருக்கு, செய் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. அடுத்து இந்த இலை மெலிந்து போதல் மட்டும்தான் மேல பார்த்தோம். அடுத்து உலை, சமைக்க உலை வைத்தல், உலைக்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலைன்றது பாடுபடுதல், உழைப்பு சொல்லுவோம்ல, அதுதான் பாடுபடுதல், உழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலை இது வந்து ஒரு கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பிடரி மயிர் சேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து ரொம்ப கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒலி, இந்த ஒலி அப்படின்றது ஓசை சவுண்ட சொல்லுது. இந்த ஒலி அப்படின்றது அழித்து விடு, தொலைத்து விடு அப்படின்னு பொருளை கொடுக்குது. இந்த ஒலி அப்படின்றது லைட் வெளிச்சம், பதுங்கிக்கொள் கொடுக்குது. அடுத்து கலை, கலைனா வித்தை, கலைந்து போதல். அங்க என்ன பார்த்தோம், கவின் கலைகள்னு பார்த்தோம். இங்க என்ன பார்க்கிறோம், கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இங்க என்ன பார்க்கிறோம், கலைனா கவின் கலைகள் மட்டும் பார்த்தோம். இங்க என்ன பார்க்கிறோம், கலைனா வித்தை, கலைந்து போதல். இந்த கலைக்கு அங்கேயும் மூங்கில் தான் பார்த்தோம். இந்த கலைக்கு வயலில் களை எடுத்தல் பார்த்தோம். இன்னொன்னு நீக்குன்னு பார்த்தோம். இங்க எக்ஸ்ட்ரா முகத்தின் ஒளி அப்படின்னு பொருளையும் கொடுக்குது. அடுத்து கிளி, கிளினா அச்சம், பயம், ரெண்டுமே பொருள் கொடுக்குது. இந்த கிளியில துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தலை குறிக்குது. இந்த கிளின்றது ஒரு பறவையோட இதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். அடுத்து தலை, தலைனா முதன்மை, சிரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலை புல், இலை முதலியனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாலி, கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னமத்தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தாலி, இந்த லீக்கு வரும். இந்த தாலி அப்படின்றது குடம், வாய்க்கன்ற பண்டம் சொல்லியிருக்காங்க. இந்த தாலின்றது ஒரு வகை பானை, குழம்பு தாளிக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து வலை, மீன்பிடி வலை ஒன்று இருக்கு. வலை ஒரு வகை மரம் சொல்லியிருக்காங்க. இது கரப்புன்னை மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளைனா வளையல், பொந்து, வளைவு மூணையுமே குறிக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வால், வால் விலங்கின் வால் பகுதி. இது வித்தியாசமா இருக்கு, வெண்மை, வெண்மைக்கும் வால் தான் பொருள் கொடுக்குது. அடுத்து வால் அப்படின்னா உயிர் வால் பிழைத்திரு, உயிர் வால் பிழைத்திரு. அடுத்து வால் வெட்டும் கருவி ஒளி பொருந்திய. இந்த வால் வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு வெற்ற கருவி ஒளி பொருந்தியன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்களா ஒரு ஸ்டோரி வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வாழை அப்படின்னா இளம்பெண், இந்த பொருளை பார்த்துச்சுக்கோ. வாழை, இந்த வாழை வந்துச்சுன்னா அதோட பொருள் இளம்பெண். இந்த வாழை அப்படின்னா வாழை மரம் சொல்லுவோம்ல, அது மர வகை. அடுத்து வாழை அப்படின்றது மீன் வகை. அடுத்து 11th ஓல்டு தமிழ்ல பேஜ் நம்பர் 120ல கொடுத்துருக்கிற ரா, ராவோட ஒளி வேறுபாடு பார்க்க போறோம். இப்போ அரி அப்படின்னா என்ன, திருமால் சிங்கம் காய்களை அரி அப்படின்னு பொருள் குறிக்குது. அதே இந்த அரி அப்படின்னா இந்த ரீ வந்துச்சுன்னா அறிந்து கொள் அப்படின்னு பொருள் குறிக்குது. அடுத்து அலரி அப்படின்னா அலரி பூவை சொல்றாங்க. அலறு அப்படின்னா அலறி அழுகிறோன்னு சொல்றோம்ல, அழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல். இரத்தல் அப்படின்னா என்ன, பிச்சை எடுத்தல். அதை இந்த இரத்தல் அப்படின்னா சாதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவு அப்படின்னா வலிமை, இந்த உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவு அப்படின்னா சுற்றம், உறவுகளை குறிக்கிறது சுற்றம். அடுத்து உரை அப்படின்னா சொல், உரை அப்படின்னா பேசுறதான சொல். இந்த உரை அப்படின்னா தலையணை உரையை குறிக்குது. எரி அப்படின்னா தீ, இந்த எரி அப்படின்னா தூக்கி வீசுற எரிய குறிக்குது. கறி அப்படின்னா யானை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கறி அப்படின்னா யானை. இந்த கறி அப்படின்னா காய்கறி மிளகு, பாருங்க வித்தியாசமா இருக்கு. இந்த கறி அப்படின்றதோட பொருள் என்ன, மிளகுன்னு குறிக்குது. அடுத்து குரங்கு அப்படின்னா வானரம், குரங்கு அப்படின்னா வானரம். இந்த குரங்கு அப்படின்னா தொடைய குறிக்குது. இந்த குரங்கு அப்படின்றது தொடைய குறிக்குது. அடுத்து கூரை அப்படின்னா, இந்த கூரை அப்படின்னா வீட்டோட கூரையை குறிக்குது. இந்த கூரை அப்படின்னா துணியை குறிக்குது. இந்த கூரைன்றது துணியை குறிக்குது. சீரிய அப்படின்றது பொருள் சிறந்த, சீரிய அப்படின்னா சிறந்த. இந்த சீரிய அப்படின்னா சினந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவை அப்படின்னா கடல், பறவை அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் கடல். இந்த பறவை அப்படின்னா பேர்டு, பறவையாகிய உயிரினத்தை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மறை அப்படின்னா மான், மறை அப்படின்னா மான், தாமரை ரெண்டு பொருளை குறிக்குது. இதே இந்த மறை அப்படின்னா வேதத்தை குறிக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 11th ஓல்டு தமிழ் புக் பேஜ் நம்பர் 131ல இருந்து 133ல இருந்து நாவோட வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. அனல் அப்படின்னா தாடி, அனல் அப்படின்னா தாடி. இந்த அனல்னா நெருப்பு, ரெண்டு சொல்லினானா நெருப்பு.
ஆனி அப்படின்னா இரும்பிலான ஆணியை குறிக்குது. 2 சுழி நீ வந்தாதான் தமிழ் மாதத்தை குறிக்குது. ஊன் அப்படின்னா உணவு. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஊன் அப்படின்னா உணவு. அதே 2 சுழி இன் வந்து ஊன் வந்துச்சுன்னா இறைச்சி. அடுத்து கணம் அப்படின்னா கூட்டம். கணம் அப்படின்னா கூட்டம். அதே 2 சுழி நான் வந்த கணம் வந்துச்சுன்னா பாரம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேன் அப்படின்னா காப்பாற்று. பேன் அப்படின்னா காப்பாற்று. பேன் அப்படின்னா தலையில் வாழும் பேனை குறிக்குது. மனம் அப்படின்னா நறுமணம். ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ஸ்மெல்லு. மனம் அப்படின்னா நறுமணம். 2 சுழி நான் வந்துச்சுன்னா உள்ளம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனை அப்படின்னா உட்காரும் பலகை. இங்க சாரி இது தப்பா இருக்கு. 3 சுழி நான் வரணும், மாத்திக்கோங்க. இது 3 சுழி நான் வந்துச்சுன்னா உட்காரும் பலகை. அதே 2 சுழி நை வந்துச்சுன்னா வீடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மான் அப்படின்னா பெருமை. மான் அப்படின்னா என்ன? பெருமை. அதே 2 சுழி மான் வந்துச்சுன்னா புள்ளிமான். முன்னாள் அப்படின்னா 3 நாள் அப்படின்னா முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். இந்த தேநீர் வந்துச்சுன்னா தேன் போலும் இனிய நீர். நம்ம கண்டிப்பா குழப்புவோம் அதை. ஸோ அதனால குழப்பதெல்லாம் நல்லா எழுதி வச்சுட்டு ரிப்பீட்டடா படிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மண்டையில ஏறிடும். திணை அப்படின்னா தானிய வகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திணை அப்படின்னா ஒழுக்கம் நிலம். நம்ம பார்த்தோம்ல 5 திணை, அதுலதான் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் நிலம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கணை அப்படின்னா குதிரை கணக்கிறது. அதே 3 சுழி நை வந்துச்சு அப்படின்னா அம்ப குறிக்கிறாங்க. அடுத்து 12th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 166ல இருக்கிறத பார்க்குறோம். அரண் அப்படின்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை. அரணுக்கு 3 பொருள் கொடுத்திருக்காங்க. மதில், பாதுகாப்பு, கோட்டை. அதே 2 சுழி இன் வந்துச்சுன்னா சிவனை குறிக்குது. அடுத்து அன்னம் அப்படின்றது ஒரு பறவை. அன்னம் அப்படின்றது ஒரு பறவை. அதே அன்னம் அப்படின்னா மேல்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல இந்த நாக்கெல்லாம் மேல்வாய், நுனியோட மேல்வாய் தொடுது, அன்னத்தோட மேல்வாய் தொடுது அப்படின்னாரு. ஆணி அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது இது ரிப்பீட்டடா வந்திருக்கிறது. கூரிய இரும்பு துண்டு. இந்த ஆணின்றது ஒரு மாதத்தை குறிக்குது. அடுத்து ஆணை அப்படின்னா கட்டளை. ஆணை அப்படின்னா கட்டளை. ஒரு விஷயத்த ஆணையிடுறோம்ல, அதுதான் ஆணை. அடுத்து அதே 2 சுழி நை வந்துச்சுன்னா யானைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆணை என்னது? யானை. அப்ப கரினாலும் யானை, ஆணைனாலும் யானை. அடுத்து உண்ணு அப்படின்னா சாப்பிடு அப்படி. அப்ப 2 சுழின்னா நினைத்துப்பார். உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஊன் ஏற்கனவே பார்த்தோம். ஊன் அப்படின்னா உணவு. 2 சுழின்னு வந்து ஊன் வந்துச்சுன்னா இறைச்சி. என்ன அப்படின்னா நினைக்க, எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கொஸ்டின், கேள்வி கேட்கிறோம் அது. அடுத்து கணை அப்படின்னா அன்பு. கணை அப்படின்னா அம்பு. இதே கணை என்னன்னா கணைத்தல். கான் அப்படின்னா பார். இந்த கான் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். கான் அப்படின்னா காடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கணம் அப்படின்னா நேரம். கணம் அப்படின்னா நேரம். அதே 2 சுழி நான் வந்துச்சுன்னா பழு, சுமை அப்படின்னு 2 பொருளை குறிக்குது. கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தனி அப்படின்னா அடங்கு. தனி 2 சுழி நான் வந்துச்சுன்னா தனித்திருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து துணி அப்படின்னா சீலை. அதே துணி அப்படின்னா 3 பொருள் குறிக்குது. துன்பம், கோபம், அச்சம். கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 சுழி நீ வந்துச்சுன்னா சீலை, 2 சுழி வந்துச்சுன்னா துன்பம், கோபம், அச்சம். அடுத்து திணைனா ஆல்ரெடி பார்த்தோம். நிலம், ஒழுக்கம். அதே இந்த திணைனா தானிய வகை அப்படின்னு சொல்லி. அடுத்து நான் அப்படின்னா கயிறு, நாணம். நான் அப்படின்னா தன்னை குறிப்பதும் தம்மை இடப்பெயரை குறிக்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து திண்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2 சுழின்னு வந்துச்சுன்னா தீமைன்னு சொல்லியிருக்காங்க. வன்மை அப்படின்னா வளம், வழங்குதல் அப்படின்னு கொடைன்னு சொல்லுவோம்ல, அதான். இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, கொடைன்னு கூட சொல்லுவாங்க. அதே இந்த 2 சுழியின் வன்மை வந்துச்சுன்னா வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மரம் அப்படின்னா இதையும் பார்த்துக்கோங்க. மரம், மரம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா மனிதருக்கு உரியது மரம். அதாவது இந்த முந்தரா வரும். மரம்னா வீரம்னு அர்த்தம். அன்றேல் அவர் மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊன். ஊன் அப்படின்னா நம்ம ஊன்னா என்ன பார்த்தோம்? உணவுன்னு பார்த்தோம், இறைச்சின்னு பார்த்தோம். அதுதான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா மலையில் இருப்பது கல், பனையில் இருப்பது கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பறவைனா கடலை பார்த்தோம்ல, இப்ப பறந்து இருப்பதால் கடலை பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த பறவைனா பறந்து வருவதால புல்லுனாலும் பறவைதான். பறவை இனத்தை பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரத்தல், இரத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பண்டைய புலவோர் இரத்தலின் உயிர் விடுதல். இரத்தல்னா இந்த இரத்தல் அப்படின்றது உயிர் விடுதலை சொல்லியிருக்காங்க. இது வாழ்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பரி. இந்த பரி அப்படின்னா குதிரையை குறிக்குது. இந்த பரினா வழிப்பறித்தலை சொல்லியிருக்காங்க இந்த இதுல. அடுத்து கரினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, யானை அப்படின்னா. அப்ப கரி அடுப்பில் கறி சமைப்போருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அரினா காக்கும் கடவுள் அரி. இந்த அரினா ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்தோம், திருமால். 3 விஷயம் பார்த்துருப்போம், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அரினா அங்க என்ன பார்த்தோம், அறிந்து கொள் அப்படின்னு பார்த்தோம். இது நினைவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, நினை அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பனிக்கும் இந்த பனினா பனி பொழிவை சொல்லியிருக்காங்க, பனி காலத்தை. இந்த பனி அப்படின்றது வேலையை சொல்லியிருக்காங்க. அடுத்து களி அப்படின்னா நலனை பிடித்திருந்த களி நீங்கியது. இந்த களினா சனியை சொல்லியிருக்காங்க. இந்த களினா மகிழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த விலைனா ரேட், ஒரு பிரைஸ் சொல்லுவோம்ல அது. இதுனா விளைச்சலை சொல்லியிருக்காங்க. இந்த விலைக்கு. இந்த ஒலினா செவியால் கேட்கும் ஒலி, சவுண்ட சொல்லியிருக்காங்க. இது இந்த ஒலின்றது லைட்டா குறிச்சிருக்காங்க. அடுத்து விழி. விழி அப்படின்னா அழைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த விழி அப்படின்னா கண் விழி சொல்றோம்ல, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ரூபாய் ஒருப்பு கட்டணம் தண்டனை சொல்லியிருக்காங்க. இது 1 ரூபாய் அமௌண்ட்டை குறிக்குது, 1 அப்படின்றத குறிக்குது. இது தண்டனை குறிக்குது. இது மனம் அப்படின்றது மனசை குறிக்குது. இந்த மனம் 3 சொல்லினா ஸ்மெல்ல குறிக்குது. இது வரைக்கும் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இந்த மயங்கொலி சொற்கள், அதாவது நா நா நா, ரா ரா ரா, லா லா, இந்த வேறுபாடுகள் இருந்துச்சோ அதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோ கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. சேனல் இப்போ புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.